இட்ஸ் an imaginary story not based on real events. இந்த வீடியோ ரொம்பவே ஹாரராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேய் இருந்துக்கிட்டு ஒரு ஊரே ஆட்டி படைக்குது. அங்கே இருக்கிற ஆம்பளைங்களை எல்லாத்தையும் கொடூரமாக கொலை பண்ணி யாரெல்லாம் அங்கே வந்து மாட்டுறாங்களோ அந்த ஆம்பளைங்க அன்னைக்கு நைட்டே காலியாக இருந்தாங்க. அந்த பேய் எதுக்கு அப்படி பண்ணுது, எதனால் அப்படி பண்ணுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஒரு பொண்ணு பேய் இருக்குது. அந்த பொண்ணு பேய் என்னன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா ஊரே ஆட்டி படையுதாங்க. வரப்போகிற ஆம்பளைங்க எல்லாத்தையும் கொடூரமாக கொல்லுது. அந்த இடத்துல யாருக்குமே தெரியாது. அந்த ஆம்பளைங்க வந்துடுறாங்க, காட்டில் சும்மா சுற்றி பார்க்கறதுக்கு வராங்க, இல்லை ஒதுங்கிறதுக்காக போகிறாங்க நைட் டைமில். அந்த இடத்துக்கு போகிறப்ப அந்த பேய் வந்து அந்த ஆம்பளைங்களை கொடூரமாக கொன்று தீர்த்துருது. நைட் ஆனால் ஆம்பளைங்கெல்லாம் காட்டு பக்கம் தானே ஒதுங்க போவாங்க. அந்த காட்டு பக்கம் ஒதுங்க போனாக்கா அந்த இடத்துல பேய் வந்து அவங்கள கொடூரமாக கொன்று எடுத்து உயிரோட மிஞ்ச மாட்டேங்குது. இது ஊருக்கெல்லாம் தெரிய வருது. நிறைய பேர் வெளியே வராது இருக்காங்க. ஆனால் யாருக்கும் தெரியாத மாற்றவங்க அந்த பேய் அவங்கள கொடூரமாக கொன்று போடுறது. இந்தமாரி அந்த பேய் எல்லாத்தையும் பயமுறுத்துறதும், மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறதும், எல்லா ஆம்பளைங்களையும் துரத்துவதும், அந்த மரத்தையே பிடிச்சிக்கிதும், அந்த இடத்தையே பிடிச்சிக்கிதும், அந்த ஊரையே அது சுற்றி வளைச்சிக்குது. எந்த ஆம்பளைங்கெல்லாம் வெளியே வர்றாங்களோ அன்னைக்கு அந்த ஆம்பளைங்க காணாமல் போயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. இந்த பொண்ணு பேய் வந்து எதுக்காக எல்லாத்தையும் துரத்தி சாவடிக்குதுன்னு தெரியல. அதை பற்றி நம்ம கடைசியில் தான் பார்க்க போகிறோம். ஆனால் ஊரில் ஒரு ஆம்பளைங்களா இறந்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த பேய் ஒரு ஆம்பளைங்களா கொன்று போட்டுக்கிட்டே இருக்குது. அது எதுக்காக அந்த ஆம்பளைங்க மேலெலாம் அவ்வளோ கோவமாக இருக்குது, வெறியோடு இருக்குது. ஒரு நாள் சைக்கிளில் வந்துட்டு இருந்தால் தூரத்தில் ஒரு உருவம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அவன் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஒரு பொண்ணு அது பேயாக இருக்குங்க. அது ஒரு இல்யூஷன் காமிக்கிது. அந்த பொண்ணு சைக்கிளில் போகிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. பார்த்தோன்னே அந்த பையன் சைக்கிளை நிற்க வச்சுட்டு அந்த பொண்ணு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த பேய் என்ன பண்ணுச்சுன்னே தெரில அந்த பையனை. இப்போ அந்த பேய் ஏன் இப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பேயும் ஒரு பொண்ணு ஒரு பையனை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாரி ஒன்றா இருப்பாங்க. பூ வச்சு விடுறது, நல்லா இருக்கிறது, ட்ரூ லவ்னா அந்த மாரி ட்ரூ லவ். ரெண்டு பேருமே சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிற மாரியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு ரொம்ப கனவு கண்டு வச்சுச்சு அவங்க மேலே. ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து பெட்ரூம் கதவை திறந்து பார்க்குறப்ப ஒரு ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. அந்த பையன் வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட இருந்தான், ஒன்றா மண்ணா ரெண்டு பேரும் படுக்கையில் இருந்ததை அந்த பொண்ணு பார்த்துருச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா மண்ணா இருக்கிறது அந்த பொண்ணை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு மனசு உடஞ்சி கதறி இருந்துச்சு. நம்ம கூட இவன் இப்படியெல்லாம் இருந்தானே, அதேமாரி இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறானேன்னு சொல்லி அந்த பொண்ணு அழுது மனம் உடைச்சலாகி அந்த பொண்ணு அங்கேயே ஒரு தண்ணியில் விழுந்து இறந்து போச்சு. இறந்து போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அது பேயை வந்து இப்படியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஆம்பளைங்க எல்லாத்தையும் கொலை பண்ண ஆரம்பிச்சிச்சு. இந்த டிஃப்ரெண்டான ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பாய்.